الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இப்பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதனை செவ்வன நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னருடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் யாரெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இந்த உண்மையான தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனின் போதனையின் அடிப்படையிலும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் பின்பற்றுகிறார்களோ அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவருடைய அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய சிறுக்குகள், பிதாத்துக்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டு தூர விலகியும் வாழ்கிற இறுதி மூச்சு வருகின்ற வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய புத்தாண்டின் ஒரு புதியதொரு வருடத்தை ஆரம்பித்து அதனுடைய முதல் பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் ஏனைய மதங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மனிதர்கள் எப்படி அவர்களுடைய புத்தாண்டுகளை கொண்டாடுவார்களோ அதே போன்று இஸ்லாம் எங்களுக்கு கொண்டாடுவதற்கு அனுமதிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாமிய புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் ஏனைய மதங்கள் கொண்டாடுவதை போன்ற ஒரு சிரேஷ்டமான ஒரு கொண்டாட்டம் இந்த இஸ்லாமிய புத்தாண்டில் கிடையாது. ஆனால் இந்த
முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நன்மை அடைய வேண்டும், அவனுடைய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக சில பருவகாலங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும், ரமலானிய மாதம் நன்மை செய்வதற்கான ஒரு பருவகாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரபாவுடைய நாள், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் நன்மை செய்வதற்கான பருவகாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்துக்கு நன்மைகள் செய்வதற்கான ஒரு பருவகாலமாக ஆண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தை மனிதர்களுக்கு பருவகாலமாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்திருக்கிறான். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஏராளமான சிறப்புகளை பொதிந்திய மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், சஹீஹுல் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்திதான், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய மிகச்சிறந்த மாதம் நோன்பு பிடிப்பதற்கு அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதம் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமில் ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நோன்பை பிடிப்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரத்துடைய சிறப்பை சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலிய சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுங்கோலன் ஃபிரௌனிலிருந்து பாதுகாத்த மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று இந்த மாதத்திலே ஆசூரா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. இந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்த நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னிருந்த ஜாஹிலிய கால மக்களும் நோன்பு பிடித்து வந்த நாள் தான் இந்த ஆசூரா என்று சொல்லக்கூடிய நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் முஸ்லிம்களும் சேர்ந்து இந்த நோன்பை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தால் மதீனாவிலே அங்க இருக்கக்கூடிய யூத கோத்திரங்கள் இந்த நாளிலே நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யூத மக்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு கேட்கிறார்கள், எதற்காக இந்த நாளில் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அங்கு இருக்கக்கூடிய யூத மக்கள் சொன்னார்கள், இந்த நாளிலே அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலிய சமூகத்தையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொடுங்கோலன் ஃபிரௌனிலிருந்து பாதுகாத்த ஒரு நாள். இந்த நாளை நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட இந்த நோன்பை பிடிப்பதற்கு மிகவுமே ஏற்றமானவர்கள் நாங்கள் தான் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோர்களுக்கு கட்டளையிட்டு இந்த நோன்பை பிடிக்க சொன்னார்கள். இப்படி நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது
நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லா விடயத்திலும் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வணக்க வழிபாடுகளிலும் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த நோன்பை நாங்களும் 10வது நாள் நோக்கிறோம், யூதர்களும் 10வது நாள் இந்த நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறார்களே யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் இந்த நோன்பை 9வது நாள் நோட்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே படிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌம் ஆசூரா, ஆசூரா நாளுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது யுகஃபிரு சனத்தல் மாதி யுகஃபிரு சனத்தல் லதி கபலஹா, எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் முன்னால் செய்த, நீங்கள் இந்த நோன்பை நோட்கின்ற பொழுது முன்னால் செய்த ஒரு வருடத்திற்கான சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு நாங்கள் இதற்கு முன்னால் செய்த ஒரு வருடத்துக்கான சிறிய பாவங்களுக்கான பரிகாரம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நாங்கள் இதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அரபாவுடைய நோன்பை எத்தனையோ பேர் நோட்பதற்கு இருந்து கொண்டிருப்போம். நோட்பதற்கு நியத்து வைத்து அது எங்கள் மத்தியில் தவறுடப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ஆசூராவுடைய நாளில் நாங்கள் நோன்பு நோட்போமாக இருந்தால் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னால் வரக்கூடிய அந்த ஒரு வருடத்துக்கான பாவ மன்னிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆசூராவுடைய நோன்பை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆசூராவுடைய நோன்பு எங்களுக்கான ஒரு பருவகாலம். அல்லாஹ் தஆலா எப்படி எங்களுக்கு ஏனைய ரமதானிய மாதத்தை, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை, இந்த அரபாவுடைய நாளை எப்படி எங்களுக்கு பாவ மன்னிப்புக்கான பரிகாரமான நாளாக எங்களுக்கு அமைத்து தந்தாரோ, அதே போன்று ஒரு பரிகாரம் மிக்க ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த ஆசூராவுடைய இந்த 10வது நாள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பை பற்றி நபி தோழர்கள் எந்த அளவுக்கு இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பார்க்கவே இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நோன்புக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததை போன்று வேறு எந்த சுன்னத்தான நோன்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக நான் பார்க்கவே இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நபி தோழர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த ஆசூராவுடைய நோன்பை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி வைத்திருந்தார்கள் சொன்னால், அவர்களும் நோன்பு நோட்பார்கள். அவர்களும் நோன்பு நோற்று அவர்களுடைய சிறார்களுக்கும் நோன்பு நோட்க வைப்பார்கள். அவர்களுடைய சிறார்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, அவர்கள் கரைச்சப்படுகின்ற பொழுது, நோன்பு பிடிக்க இயலாது என்று சொல்கின்ற பொழுதோ அவர்களை நோன்பு நோட்க வைத்து அவர்களுக்கு கம்பெனியால் செய்த சில பொருட்களை கொடுத்து, விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவர்களை விளையாட வைப்பார்கள். எப்படியாவது அந்த நாளை நோன்போடு உடைய சிறுவர்களை கழிக்க வைப்பார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த வருடம் நானும் நீங்கள் உயிரோடு இருப்போமா என்பதை தெரியாது. அல்லாஹ் தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு பருவகாலம் இந்த ஆசூராவுடைய நோன்பு. இந்த நோன்பை நாங்கள் பிடிப்போம். என்ன வேலையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தந்த மிக முக்கியமான நாட்களில் ஒன்று. எப்பவும் பிடிக்க போது கிடையாது. இந்த நோன்பு தவறுவிடப்பட்டால் இனி அடுத்த வருடம் தான் இந்த நோன்பு வரப்போகிறது. அடுத்த வருடத்துக்கு நானும் நீங்கள் உயிரோடு இருப்போமா என்பது நிச்சயமில்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வரக்கூடிய இந்த ஆசூராவுடைய நாள். இந்த நாளிலே நாங்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதான் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த ஆசூராவுடைய நாளில் நோன்பு பிடிப்பது. அதே போன்று இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபி தோழர்கள் பாவம் செய்வதை விட்டும் விலகியவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக இந்த மாதத்தை நபி தோழர்கள் கழித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமதான் மாதம் வந்தால் நபி தோழர்கள் எப்படி நோன்பை பிடித்து நன்மைகளை சம்பாதித்து நரகத்திலிருந்து தூர விலகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையோடு சதகாவோடும் தர்மத்தோடும் குர்ஆன் ஓதலோடும் திக்ரோடும் ஔராதோடும் எப்படி இருந்தார்களோ அதே போன்று இந்த முஹர்ரம் மாதம் அடைந்தாலும் நபி தோழர்கள் நன்மைகளை செய்கின்ற விடயத்திலே, பாவங்களிலிருந்து தூரமாக விலகி இருக்கின்ற விடயத்தில் நபி தோழர்கள் கரிசனையாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே நாசப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அநியாயத்தின்பால் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் வசனத்துக்கு இமாம் இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீர் எழுதுகின்ற பொழுது சொல்கிறார்கள், எப்படி ரமலான் மாதத்திலே செய்கின்ற பாவங்கள் இரட்டிப்பான பாவங்களாக எழுதப்படுகிறதோ, ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் அது இரட்டிப்பான நன்மைகளாக எழுதப்படுகிறதோ, அதே போன்று இந்த ஆசூரா நாள் வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய இந்த நன்மைகள் இரட்டிப்பாக எழுதப்படுகிறது, அதனுடைய பாவங்களும் இரட்டிப்பாக எழுதப்படுகின்றது என்பதை இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃப்சீரிலே குறிப்பு காட்டுகிறார்கள் சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த மாதத்துடைய சிறப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த மாதத்திலே நன்மைகள் சம்பாதிப்பது எந்த அளவுக்கு மகத்தான ஒன்றோ அதே போன்று இந்த மாதத்திலே பாவங்கள் சம்பாதிப்பது, இந்த மாதத்திலே பாவம் செய்வது அந்த அளவுக்கு மிகவும் பாவம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதம் என்பது நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய மாதம். எப்படி ரமதான் மாதத்தை நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய கரிசனைகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டோமோ, பாவங்களிலிருந்து தூர விலகுவதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மாதம் தான் இந்த ரமதான் மாதம். இந்த ரமதான் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆசூராவுடைய நோன்பு வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆசூராவுடைய நோன்பு வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதம் வந்தால் பாவங்களிலிருந்து எந்த அளவுக்கு நபி தோழர்கள் விடுபடுவார்களோ அதே போன்று நன்மைகள் சம்பாதிக்கின்ற விடயத்தில் நபி தோழர்கள் முந்தி சென்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதிகமாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே ரமதான் மாதத்தில் எப்படி அல் குர்ஆனை ஓதினார்களோ அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தில் அல் குர்ஆனை ஓதுவார்கள். ரமதான் மாதத்தில் எப்படி தர்மங்கள் செய்தார்களோ அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திலும் தர்மங்களை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நபீலான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டார்கள் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலிருந்து படிக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அல்லாஹ் தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு பருவகாலம் இந்த ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆசூராவுடைய நோன்பு வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் அதிகமாக நோன்பு பிடிப்போம். இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு பிடித்த மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நோன்பு பிடிப்பதற்கு கற்றுக் கொடுப்போம். இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக தர்மங்கள் செய்வோம்.
இந்த மாதத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? இந்த மாதத்தை சில மக்கள் வருகின்ற பொழுது இஸ்லாமிய புது வருட கொண்டாட்டங்களோடு வரக்கூடிய மாதமாக சில மக்கள் இந்த மாதத்தை கணக்கெடுத்து இந்த மாதத்தை ஏனைய மதத்தவர்கள் அவருடைய புது வருடத்தை எப்படி கொண்டாடுவார்களோ அதே போன்று சில முஸ்லிம்கள் இந்த புது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த புது வருடத்தை சில முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புது வருடத்தை முதல் நாளே அழகான முறையிலே வீட்டிலே சந்தோஷமாக பணங்களோடு ஆரம்பித்தால்தான் எல்லா நாளும் பணங்களோடும் சந்தோஷமாக விருப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மூட நம்பிக்கை இன்றைக்கு என்னுடைய சமூகத்துக்கு மத்தியில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்கள், அதே போன்று இன்னும் ஒரு பகுதி தான் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுகிறார்கள் கர்பலாவிலே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களுடைய சதித்திட்டத்தின் காரணமாக, சில முனாஃபிக்குகளுடைய சதித்திட்டத்தின் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த நாளை சில மக்கள் இன்னமும் முசீபத்துடைய நாளாக, இந்த நாளை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் இன்னும் இது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நாளாக, ஒரு துர்பாக்கியமான ஒரு நாளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனித்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை உங்கள் சமூகத்திற்கு மத்தியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த சமூகத்துக்கு மத்தியில் மூட நம்பிக்கைகள் இல்லாமல் ஒளிந்ததோ, திரும்பவும் இந்த நாட்களை வைத்து, இப்படியான நிகழ்வுகளை வைத்து மூட நம்பிக்கைகள் எங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே வளர ஆரம்பித்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் மதீனாவுக்கு வந்தவர்கள் மக்கா வெற்றியோடு எல்லாற்றையும் ஒழித்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒழிப்பு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் அரபா பேருரையிலே எல்லா மூட நம்பிக்கைகளையும், சிறுக்குகளையும், இணைவைப்புகளையும், எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மைதானத்திலே குழி தோண்டி புதைத்தார் என்ற செய்தி எனக்கும் உங்களுக்கும் தெரியும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, இந்த விடயத்தில் நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி இந்த முஹர்ரம் மாதத்தை ஒரு சமூகம், முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக எடுக்கிறதோ, அதே போன்று முஸ்லிம்களில் இன்னும் ஒரு கூட்டம் இந்த முஹர்ரம் மாதத்தை மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்ட ஒரு நாளாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, எனக்கும் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு சுன்னா என்ன தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் கொண்டாட்டத்துக்குரிய நாள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளுடைய நாளும், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய நாளும் தான் கொண்டாட்டத்துக்குரிய நாள் என்பதை நானும் நீங்களும் அறிவோம். அதே போன்று இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் ஒரு புறத்தில் பார்க்கின்ற பொழுது மூட நம்பிக்கைகளோ, எந்த ஒரு கண் திருஷ்டியோ, எந்த ஒன்றுமோ இல்லை என்பதை நானும் நீங்கள் அறிகிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் இந்த இடத்திலே குழி தோண்டி புதைத்து விட்டு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பான ஒரு நாளாக, வாய்ப்பான ஒரு மாதமாக, உன்னதமான ஒரு மாதமாக இந்த முஹர்ரத்துடைய இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டு, இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் நபி தோழரும் எப்படி இபாதத்துகள் ஈடுபட்டார்களோ, எப்படி இந்த முஹர்ரம் மாதத்தை நோன்புக்குரிய மாதமாக உருவாக்கினார்களோ, எப்படி இந்த முஹர்ரமுடைய மாதத்தை திக்ருக்குரிய மாதமாக உருவாக்கினார்களோ, எப்படி இந்த முஹர்ரம் மாதத்திலே அதிகமாக அல் குர்ஆனை ஓதினார்களோ, எப்படி இந்த முஹர்ரம் மாதத்திலே அதிகமாக தர்மங்கள் செய்தார்களோ, அதே போன்று நானும் நீங்களும் தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதிகம் நபீலான இபாதத்துகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வ இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.